Ta-da! Back to Kanyakumari. Welcome back to my channel. So, வீட்டுக்கு வந்துட்டேன். நேற்று நைட்டு வந்துட்டு 8:40க்கு பஸ் புக் பண்ணியிருந்தேன். சென்னையில் செம்ம மழை, அதனால் வந்துட்டு 9:15க்கு தான் பஸ் வந்துருந்துச்சு. கொஞ்சம் டிராஃபிக் அந்தளவுக்கு ரொம்ப லேட்லாம் இல்லை கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் டைம்லாம் நான் வந்தப்போ வந்துட்டு எனக்கு 1 hour மேலேயே லேட் ஆகிடுச்சு பஸ் வர்றதுக்கு. வீடு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது. நான் தான் இப்படி பண்ணிகிட்டே போகிறது, ஆனால் நான் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டு போவேன். அப்புறம் என் அம்மா கொஞ்சம் இப்படி பண்ணி விட்ருவாங்க, அப்புறம் நானே கொஞ்சம் இப்படி பண்ணி விட்ருவேன்னு வச்சுக்கோங்களேன். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? ஸோ இங்கே வந்துட்டு எப்படியும் ஒரு 1 week இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1 week என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணுவேனான்னு தெரியாது எனக்கு. மேபி 2 வீடியோ இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஒரு வீடியோலேயே முடிச்சுருவேன். ஸோ நான் வந்துட்டு என்னோட நேட்டிவ், என்னோட ஹோம் டவுனில் என்ன பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு இப்படி ஊரில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுல பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தமே இருக்காது பின்னாடி, அவ்வளோ சைலண்டாக இருக்கும். இப்போ சென்னையிலலாம் நான் 2-3 நாள் வந்துட்டு லாங் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு சைடில் முஃபாசா கத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு சைடில் வந்துட்டு கச்ச 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 கச்சன்னு வண்டி சவுண்டு, அது இது நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வெளியே வந்திருக்கேன், அதனால் கொஞ்சம் சவுண்டு கேட்கும். நான் இந்த குருவி சத்தம், பக்கத்தில் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் வேலை நடக்குது அந்த சத்தம், ஆனாலும் ரொம்ப கேட்காது. நீங்களே பாருங்கள், இவ்வளோ தான் சவுண்டு, மேக்ஸிமம் இவ்வளோ தான் சவுண்டு. ஏதாவது எப்போவாச்சும் ஒரு வண்டி கிராஸ் ஆனால் லைட்டாக ஒரு சவுண்ட் வருமே தவிர இவ்வளோ தான் சவுண்டே. நான் எவ்வளோ ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன், ஆனாலும் இங்கே கிளியராக கேட்குது. சென்னையில் நான் எவ்வளோ கற்றுனாலும் சத்தம் கேட்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி அந்த இரைச்சல் சவுண்ட் எப்போவுமே இருக்குது அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுல ஒரு பெஸ்ட்டு திங் இது தான், சத்தமே இருக்காது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த கிளைமேட்டுக்காகவே ஊருக்கு வரலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், இங்கே கிளைமேட் எப்படி இருக்கும் நிறைய பேர் தெரியாது, ஆனால் கேரளா கிளைமேட் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சேம் என் வீட்டிலேருந்து நான் ஒரு 5 kilometers அந்த பக்கம் போனேன்னா நான் கேரளா டச் ஆயிடுவேன். ஸோ எங்களுக்கும் கேரளாக்கும் ஒரே கிளைமேட், செம்ம கிளைமேட்டாக இருக்கும். சென்னையில் இப்போ கிளைமேட் ஓகே தான், ஃபுல்லாக மழை அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அங்கே மழை இன்னும் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும், தண்ணி தேங்கும், வெளியே போக முடியாது, பெஞ்சிட்டே இருக்கும் நிப்பாட்டாமல். இங்கே வந்துட்டு மழை இல்லைனாலும் கிளைமேட் செம்மையாக இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் மே மந்த்லாம் செம்ம ஹீட்டு, மற்றபடி மே மந்த் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஏசியே கிடையாது, யோசிச்சுக்கோங்க. மே மந்தில் ஒரு டேபிள் ஃபேன் மட்டும் வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப ஹீட் பாடி ஆனதால ஒரு டேபிள் ஃபேன் மட்டும் வச்சுப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மற்றபடி அம்மா அப்பா எல்லாம் ஒரு ஃபேனில் தான் தூங்குவாங்க. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், மிஸ் பண்ணுறேன். ஆனால் நமக்கு அங்கே போனால் தான் வேலையும் கிடைக்கும். ஸோ அம்மா வந்துட்டு நான் நேற்றே சொல்லிட்டேன், நான் லேட்டாக பஸ் ஏறினதுனால நான் எப்படியும் 11:30 தான் கிராஸ் பண்ணி தான் வருவேன் நினைக்கிறேன். ஏன்னா அப்போவே நான் இருந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக ஜிபிஎஸ் போட்டு பார்த்தப்போ 11:30 காமிச்சு. சரி, என்கிட்டயும் பிஸ்கட் இருக்குது, நீங்கள் எதுவும் சமைக்க வேணாம்னு சொன்னதால அம்மா ஒரே ஒரு தோசை மட்டும் பண்ணிட்டு போயிருக்காங்க போல். பார்த்தா நான் 9:30க்கு வந்துட்டேன். ஸோ ஒரு தோசை இருக்குது, அப்புறம் பால் வச்சுருக்காங்க, பழம் இருக்குது, அதெல்லாம் சொன்னாங்க. எல்லாமே சாப்பிடுவோம், உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன செம்ம சாப்பாடாக இருக்கும். ஸோ அதான் அம்மா ஒரே ஒரு தோசை தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. குழம்பு இருக்கான்னு தெரியல. எனக்கு ஃபேவரட் பீட்ரூட் ஆஃப்டர்நூனுக்கு, ஆனால் இதை வச்சு தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு சட்னி பிடிக்காது. இதில் என்ன இருக்குன்னு தெரியல, சட்னி பிடிக்காது. சட்னி பிடிக்காதவங்க இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு சட்னி பிடிக்காது பர்சனலாக. நான் வந்துட்டு சென்னை வந்ததுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு சட்னி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் அம்மா கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்களே சட்னி, எனக்கு தோசை கூட சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அந்த சட்னி பிடிக்காது. ஸோ எப்போவுமே எனக்கு வீட்டில் என்ன கொடுப்பாங்கன்னா, எனக்கு புட்டு தான் வைப்பாங்க. நான் சென்னை வந்ததுக்கப்புறமா நான் எப்போ வீட்டுக்கு லீவுக்கு வந்தாலும் எனக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு. எல்லாம் புட்டு வித் மட்டன் கறி, இதெல்லாம் செம்ம காம்பினேஷன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டே வேணான்னு சொன்னதுனால, சும்மா சப்போஸ் நான் சீக்கிரமாக வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு தோசை பண்ணி வச்சுருக்காங்க, மை குயின். ஸோ சாப்பிடும்போது உங்களுக்கு வந்துட்டு மீட் பண்ணுறேன். இன்னும் பல்லு கூட தேய்க்கல.
இங்கே உட்காந்து சாப்பிடவே விட மாட்டான் அவன். மீன் ஸ்மெல் வந்துச்சுல, அதான் கிளம்பி வந்துட்டான். அங்கேருந்து ஜம்ப் பண்ணா. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுமா? ஒரு 2 வீடு தாண்டி அவளுக்கு ஸ்மெல் அடிச்சிருக்கு. இங்கே மீன் கழுவுறப்போ அப்போ எல்லாமே வந்து நின்றுவா. மீன் கழுவுற வேஸ்ட்டெல்லாம் அவளுக்கு கொடுக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு வந்துட்டு தோசை சாப்பிட்றதுக்கு குழம்பெல்லாம் தேவையில்லை. எனக்கு பிடிச்சிருந்த போதும் நான் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஜியோ சிம் வேறையா. என் வீட்டில் ஜியோக்கு டவர் இருக்காது, பிஎஸ்என்எலுக்கு மட்டும் தான் டவர் இருக்கும். சென்னை வந்ததுக்கப்புறமா தான் நான் ஜியோக்கு மாறினேன். ஏன்னா அங்கே வந்துட்டு பிஎஸ்என்எல் டவர் ரொம்ப கம்மி. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் சும்மா படுக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான பீட்ரூட் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடலாம். A few moments later. தள்ளக்குட்டி வந்தாச்சு. ரூமில் இருந்தேன். இதுதான் போஞ்சிக்கா. இது வந்துட்டு இதுதான் போஞ்சிக்கா. போஞ்சிக்கா வந்துட்டு எப்படி சும்மா ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே எப்படி இருக்கும். இதை சும்மா ஸ்பூன் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நல்லாயிருக்கும். லைட்டாக புளிக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். சீனி சட்டி தான்மா. ஸோ இன்றைக்கி டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. சும்மா காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், அப்புறமா லஞ்சு சாப்பிட்டேன், அப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். பட் அதை நான் வந்துட்டு வீடியோ எதுவுமே எடுக்கல. சும்மா ஹால் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அப்புறம் அம்மா கூட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் எந்த வீடியோவுமே எடுக்கல. அப்புறம் நைட்டு சாப்பிட்டு, ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு, அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு சாப்பிட்டேன். இப்போ வந்துட்டு சும்மா ட்ராயிங்க்கு இறங்கிட்டேன். சென்னை போனதுக்கப்புறமா ட்ராயிங் மறந்துடுச்சு, டான்ஸு மறந்துடுச்சு, எல்லாமே மறந்துடுச்சு. சரி ஓகே ட்ராயிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாங்கள் மோஸ்ட்டாக இதோட அடுத்த விளாக் எது வரும்னு பார்த்தீங்கன்னா எடத்துவா சர்ச் போவோம். ஸோ அதுதான் அந்த விளாக் வரும். அடுத்த விளாக் அதுவாக தான் இருக்கும். எடத்துவா தானே, எடத்துவா சர்ச் போகிறோம். ஸோ அந்த விளாகாக தான் இருக்கும் இதுக்கு அடுத்த விளாக். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியெல்லாம் வீடியோலாம் எடுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா, சேலஞ்ச் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். டடா பாய்.